ஆர்வமாக இருந்தது ஊரோடு விளையாடு தோப்போடு வச்சு தாமுகமட்டவர்கள் வணக்கம் மங்கோ. அன்பு வணக்கம் நேயர்களுக்கும் வாணிமோகன் அவர்களுக்கும். மீண்டும் ஒரு ஊரோடு விளையாடு நிகழ்வு நீண்ட விடுமுறைக்கு பிறகு மீண்டும் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று ஊரும் அடுத்தது வித்தியாசமான ஒரு பகுதியும் நாங்கள் நேரம் கிடைத்தால் பேசிக்கொள்வோம் என்றும் சொல்லிக்கொண்டு நாங்கள் இப்பொழுது நாங்கள் பழமொழியின் கருத்துக்குள்ள போவோம். அடி உதவுவது போல அண்ணன் தம்பி உதவ மாட்டான். அடி உதவுவது போல அண்ணன் தம்பி உதவ மாட்டான். இதுக்கு என்ன சரியான கருத்து சொன்னார்கள், எப்படி அது மறுபடைந்து இருக்கின்றது? அடி உதவுவது போல அடி போட்டால் தான் பாத்திமார் அடி போட்டால் தான் பிள்ளைகள் படிக்கிறார்கள். அது போலத்தான் சில சில விஷயங்களை அந்தந்த விதத்தில் சொல்ல வேண்டும். சொன்னால்தான் அது நகரும். உங்கள் கருத்தாக இருக்கின்றது. அப்ப நாங்க சொல்லுவோம் அடி உதவுவது போல அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்க நாங்க சொல்லிக் கொள்வோம். அது ஒரு பழமொழி தான். அது எதுக்காக சொல்லப்பட்டது, எதுக்காக மாற்றம் அடைந்திருக்கின்றது, அது எப்படி மாற்றம்? அடி அடித்தால் தான் அம்பிகை நகரும் என்ற ஒரு பழமொழி இருக்குதானே. அப்ப நாங்க அந்த பழமொழிக்கு நான் வரல. நான் வந்திருக்கிறேன் அடி உதவுவது போல அண்ணன் தம்பி உதவ மாட்டான். அடி என்றால் நான் நினைக்கிறேன் பல அடிகள் இப்போ அளவையும் அடி என்று சொல்லலாம். நாங்கள் எடுத்து வைக்கிற பாத அடிகளையும் அடி என்று சொல்லலாம். அதுகளை வைத்து தான் இந்த பழமொழி வந்து இது மறிவு இப்படி வந்ததோ என்பது என் பக்கமான இருக்கின்றது. நான் நினைக்கிறேன் இந்த இறைவனுடைய திருவடிகளை நாங்கள் வணங்கும் போதுதான் அந்த பலனை பெறும். அதுபோல் அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்க நினைக்கிறேன். திருவடியைத்தான் கடவுள் இந்த திருவடியைத்தான் சொல்லப்படும். சிறப்பான வாழ்த்துக்கள் ஜியாக்கா தொட்டிருக்கிறீங்க. அடி என்பது பகவானின் பாதத்தை குறிக்கிறது. உடன் பிறந்த அண்ணன் தம்பி உதவாம விட்டாலும் இந்த பக்தி உள்ளவர்களுக்கு அருள் பாவிப்பவர்கள் இந்த இறைவன் இது அருள் எங்களுக்கு இருக்கும். அந்த நாங்க வணங்கி கொண்டிருக்கிற நேரம் அவர் எங்களை கைவிட மாட்டார் என்பதுதான் இதாக இருந்தது. ஆனா இது நாங்க எங்களுக்கு ஏத்த மாதிரி நாங்க மாற்றிக்கொண்டோம். அடிச்சா தம்பிள்ள படிக்கும், அடியாத மாட படியாது, அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு நாங்க மாற்றிக்கொண்டோம் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது நான் வித்தியாசமான ஒரு பகுதி. எங்களோட நாட்டுல நிறைய சின்ன சின்ன நீங்க பூச்சிகள் வகையெல்லாம் பார்த்துருக்கீங்க. இலங்கை பூச்சி வகையில எல்லாம் பார்த்துருக்கீங்க. அதுல இலங்கை அழகி என்று அழைக்கப்படும் பூச்சி வகை எது? இது ஒரு திணை விலங்கு என்று சொல்லப்படுகின்றது. நீங்க அதை கண்டுபிடிங்க பார்ப்போம். இருக்கா, திருப்பி சொல்லுங்க. இலங்கை அழகி என்று அழைக்கப்படும் பூச்சி வகை எது இலங்கையில? மின்மினி பூச்சி. உங்களோட பதில் அது வண்ணாத்தி பூச்சி. அது உங்களோட பதில். பாப்போம், எல்லோரும் முயற்சி செய்து கொள்ளுங்க. இலங்கையில இருக்கிற பூச்சி இருக்கிறீங்களா? இலங்கையில இருக்கிற பூச்சி அதுல இலங்கை அழகி என்று அழைக்கப்படுகிறதாம் ஒரு பூச்சிக்கு. இலங்கை அழகி அதாவது திணை விலங்கு. திணை விலங்கு திணை விலங்கு என்று சொல்றது பறக்கிற சின்ன விலங்கு. சின்ன இந்த பூச்சி வகையில திணை விலங்கு என்று சொல்வார்கள். பட்டாம்பூச்சியா? உங்களோட பட்டாம்பூச்சி. பாப்போம் வாணி. உங்களுக்கு வாழ்த்துக்களை என்ன கேட்ட நீங்க? இலங்கை அழகி. இலங்கை அழகி என்று அழைக்கப்படும் பூச்சி எது? இலங்கை அழகிங்க. ஆம், நீங்க மனிதர்ல மட்டும்தான் அழகி இருக்கி. வணக்கம் வஜிதா அவர்களே. வணக்கம் பத்மினி. நான் பத்மினி கவலாந்து. நானும் பட்டாம்பூச்சி என்று சொல்லி பார்க்கிறேன். உங்களோட பதிலாக இருக்கிறது. இலங்கை அழகி என்றுதான் அழைக்கப்படுகின்றதாம் அத இந்த பூச்சி வகைய. பட்டாம்பூச்சி தான். சில நீர் மண்ணாத்து பூச்சி, சில பேர் பட்டாம்பூச்சின்னு சொல்ல. பட்டாம்பூச்சி தான். சிறப்பான வாழ்த்துக்கள். இந்த பத்மினியும் இந்த இவையும் முதல் சொல்லியிருந்தாங்க. யாரு? பத்மினி தான் சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன். இல்ல முதல் ஜெயநடேசன் சொன்னீங்க. நீங்க பட்டாம்பூச்சியா சொன்னீங்க ஜெயலலிதா? மின்னி மினி பூச்சி நீங்க தானே. உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். பண்ணாத்தி பூச்சி பட்டாம்பூச்சி 2-3 தான். இலங்கை அழகி என்று அழைக்கப்படுறது அதைத்தான் சொல்லியிருக்கலாம். அடுத்தது, இலங்கையில காணப்படுகின்ற வெளிச்சத்தை கொடுக்கின்ற பூச்சி அது?
அது மின்மினி பூச்சி. இதுதான் மின்மினி பூச்சி. அது மின்மினி பூச்சி. மின்னி மினி பூச்சி. மின்மினி பூச்சி சிறப்பான வாழ்த்துக்கள். அடுத்தது நெற்கதிர்களை பாதிக்கும் பூச்சி. வெட்டுக்கிளி. நெற்கதிர்களை பாதிக்கிற பூச்சி 4 வகைப்படுகின்ற பூச்சி நெற்கதிர்களை பாதிக்கின்ற பூச்சி. அதுதான் நீங்க சொல்லிக் கொள்ளுங்க பாப்போமா. சொன்ன பதில் சொல்லக்கூடாது. வெட்டுக்கிளி. பூச்சி வெட்டுக்கிளி. யாரு வெட்டுக்கிளி வெட்டு பூச்சின்னு யாரு சொன்ன? நான் சொன்ன வீட்டுல நீங்க சொல்லிட்டீங்க உங்களோட பதில் சரி. வெட்டுப்பூச்சி ஒன்று, வெட்டு கிளிந்து சொன்னாலும் இதுதான், வெட்டு பூச்சின்னு சொன்னாலும் 2 3. பாப்போம் மற்றவர்கள் சொல்லுங்க பாப்போம். எல்லாம் பூச்சியா சொல்லணும். பூச்சி வகை தான் அந்த அந்த நெற்கதிர்களை பாதிக்கின்ற பூச்சி வகை. இது இலங்கையில் அதிகமா இலங்கை இந்தியா போன்ற பகுதிகளில் நிறைய பாதிக்கின்ற பூச்சி வகைகள். இன்னொன்று இருக்கு என்ன? தத்துவட்டியா? வாழ்த்துக்கள். தட்டு வட்டி தட்டி பூச்சின்னு சொல்வது அதுவும் சரி. சொல்றவே தெரியா வெட்டுக்கிளி பாத்துருக்கோம். தட்டு வட்டி வெட்டுக்கிளி வேற தட்டு பூச்சி. தட்டு பூச்சி பிடி டொக்குன்னு மற்ற அந்த இன்னொன்று அந்த ஒரு புழு கொண்டு இருக்குல்ல, அந்த இலியலை சுருட்டி கொண்டு இருக்கும் அந்த புழு என்னண்டு அது என்ன பச்சை மாதிரி சுருட்டி புழு கொண்டு அது அந்த பழுதாக்குறது அந்த கதிர்களை சுருட்டி புழு இல்ல பூச்சில அந்த ஈ மாதிரி இருக்குமே சொல்ல பாரா. ரத்த பூச்சியும் சரிதான், ரத்த பூச்சியும் இருக்குது. இன்னொன்று அந்த இப்ப இந்த கதிர வந்தா அப்புறம் கதிர வந்தவன அந்த பாலை குடிக்கும். அது என்னன்னு சொல்றது பாப்போம். அரிவட்டும் என்னன்னு சொல்லுவாங்கல்ல, அது தலைவாக்குல பக்கம் எல்லாம் அந்த இலையில இணைக்குமே அந்த பெரிய என்னன்னு சொல்றது. வணக்கம் ஐயா. வணக்கம். செஞ்சிட்டாங்க அழிவு பூச்சிகளை. அரைக்கொட்டி என்று ஒரு அரைக்கொட்டி பூச்சி. அரைக்கொட்டி சொல்லுங்க. வாழ்த்துக்கள் ஈஸ்வரண்ணா. அரைக்கொட்டி வேற தட்டுப்பூச்சி வேற. அரைக்கொட்டி தான் அந்த அந்த நெல்லு அந்த கதிராகிற பருவத்துல வந்து அழிக்கிறது. குருத்து பூச்சி என்று குருத்து பூச்சி அதைத்தான் நெல் பப்புல ஈந்து சொல்லுவார்களாம். நெல் பப்புல ஈந்து சொல்றது இந்த குருத்து பூச்சிக்கு இன்னொரு பதில். உங்களுக்கு வாழ்த்துக்கள். நெல் தொப்புல ஈந்து சொல்வார்களாம். அடுத்தது இன்னொன்று 2 பூச்சி வகை இருக்கிறது. ஒரு மஞ்சள் நிறத்துல இருக்கிற அதுக்கு என்ன பேரு? நீங்க சொல்லிருக்கீங்க தெரியாத. பனிப்பூச்சி சொல்லுவார்களாம். மெல்ல பறக்கக்கூடிய அந்த ஒரு மணிப்பூச்சியா? பனிப்பூச்சி என்று சொல்லுவார்களாம். ஒரு பூச்சி வகை இருக்குது. அது தெரியாது. கிட்ட போக்குள்ள இந்த இது மாதிரி அந்த நெல்லுகளுக்கு மேலடிக்கின்ற அந்த பதறு மாதிரி பறக்குமா. பனிப்பூச்சின்னு ஒண்ணு இருக்குது. அடுத்தது சந்து குத்தின்ற ஒரு பூச்சி வகை இருக்கு. சந்து குத்தின்ற ஒரு பூச்சி வகை இருக்குது. வளவும் நெற்களை பழுதாக்குன்ற இது இதாகும். அடுத்தது நான் தெரிந்து கொள்வதற்காக கொண்டு வந்தேன். இப்பொழுது நாங்க ஊருக்குள்ள போவோமா. இப்பொழுது 10 எழுத்துக்களை கொண்ட ஒரு ஊர் இது. 10 எழுத்துக்களை கொண்ட ஊர் இது. இதுக்குள்ள 3 விடயங்கள் அடக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று வெளிச்சத்தை கொடுக்கின்ற ஒரு பொருள், நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்தது ஒரு பொருள்ல நாங்க ஒரு இடத்துல இருந்து மாற்றி அந்த இடத்தை மாற்றுவதற்கு நாங்க பேச்சு வழக்குல சொல்லப்படுற ஒரு சொல் ஒன்று வரணும். 2வது தாமரை மலர்கள் வாழுகின்ற இடம். இது 3ஐயும் இணைத்தால் ஒரு ஊரொன்றோ அழகான ஊரொன்றோ அதுக்குள்ள ஒளித்திருக்கின்றது. எங்க கண்டுபிடிங்க பாப்போம். முதலாவது வெளிச்சத்தை தருகின்ற ஒரு பொருள். வெளிச்சத்துக்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு பொருள். சரியா? வெளிச்சத்தை கொடுப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு பொருள். எதாக நீங்க எதை எடுத்தாலும் சரிதான். 2வது ஒரு பொருளை ஒரு இடத்துல இருந்து நாங்க மாற்றி அதை மாற்றுவதற்கு அந்த எடுக்கின்ற ஒரு செயல்பாடை நாங்க பேச்சு வழக்குல இவ்வாறு சொல்வோம். அந்த பொருள் ஒளிந்திருக்கிறது. 3ஆம் பகுதி தாமரை மலர்கள் வாழுகின்ற இடம்.
அது மூன்றையும் இணைத்துங்கண்டா பத்தளத்துல ஒரு அழகான ஊர் ஒன்று இதுக்கு ஒளிந்திருக்கும். இது யாழ்ப்பாணத்திலயா அல்லது உங்களுடைய பக்கமா? அதை சொல்லக்கூடாதுன்னு இல்ல நினைக்கின்றேன். சொன்னா நாங்க நீங்க முயற்சி செய்து பாருங்கக்கா. ஊர் நம்ம இலங்கைக்கு உள்ளதான் முயற்சி செய்யுங்க. அப்படி இல்லாட்டி நாங்க அந்த பகுதியை தருகிறோம். வெளிச்சம் வெளிச்சத்துக்காக பயன்படுத்துகின்ற ஒரு பொருளா அதை அங்க கவனமா வைத்துக் கொள்ளுங்க. பொருளா சொல்றீங்க என்ன? ஆம் ஆம். வெளிச்சம் எப்படியான இதுல இருந்தெல்லாம் எங்களுக்கு வெளிச்சம் கிடைக்கின்றது. சூரியன்ல இருந்தெல்லாம் எங்களுக்கு வெளிச்சம் கிடைக்குது. அப்ப ஒரு பொருள். நடுப்பகுதி நகர் என்று வரும்னு சொல்றேன். நகருக்கு பேச்சு வழக்குல மாற்றுது. நாங்க ஒரு இடத்துல இருந்து ஒரு பொருளை மாற்றி வைக்கிறது. அந்த அந்த நாங்க பேச்சு வழக்குல சொல்லுவோம். கடைசிய குளமண்டு வரும். தாமரை குளம் குளத்துல முடியும் நிற்கிறேன். கிடக்காம சொல்லிக் கொண்டு விளக்கு வைத்த குளம் வந்து சிறப்பான வாழ்த்துக்கள். விளக்கு வைத்த குளம். ஏன்னா பவனியாக்காக அது இடத்துல இருக்குது. விளக்கு வைத்த குளம் வந்து விளக்கு வைத்த குளம். எப்படி இதை நீங்க கண்டுபிடிச்சீங்க? விளக்கு எடுத்தேன். அந்த பவானி குளம் விளக்கு வைத்த குளம் வந்து நான் அறிஞ்சிருக்கிறேன். அங்கால பவானி குளம் பாத்தீங்களா? வெளிச்சத்தை தருகின்ற ஒரு பொருள் விளக்கு. நீங்க சொல்ல குளம் நினைச்சேன் வைத்தேன்னு தெரியாது. சிறப்பான வாழ்த்துக்கள். விளக்கு வைத்த குளம். அடுத்தது இது 6 எழுத்துக்களை கொண்ட ஒரு ஊர். இது ஒரு இதுக்குள்ள 3 விடயங்கள்ல அடக்கப்பட்டிருக்கு. சரியா? ஒன்றை கற்றுக் கொடுப்பவரை இவ்வாறு அழைப்போம். முதல் பகுதி ஒன்றை கற்றுக் கொடுப்பவரை இவ்வாறு அழைப்போம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2வது கட்டிடங்கள் அமைப்பதற்கு இதுவும் ஒரு மூலப்பொருளாக பயன்படுத்தப்படுகின்றது. 2ஆம் பகுதி. 3ஆம் பகுதி கால் என்றும் இதற்கு ஒரு சொல் இருக்கின்றது. கால் என்றும் இதை அழைப்பார்கள். கால் காவல் நல்ல கால். இது ஒரு அகராதி சொல். கால் என்றும் இதுக்கு ஒரு இன்னொரு சொல் அழைப்பார்கள். 6 எழுத்துக்களா? 6 எழுத்துக்கள். முதலாவது தரவு என்ன சொன்னீங்க? முதலாவது ஒரு ஒன்றை கற்றுக் கொடுப்பவர்களை அழைப்பார்கள். 2வது கட்டிடங்கள் அமைப்பதற்கு இதுவும் ஒரு மூலப்பொருளாக பயன்படுத்தப்படுகின்றது. 2ஆம் பொருள். 3ஆம் பொருள் கால் என்கின்ற இந்த இதுக்கு ஒரு அகராதி சொல் இருக்கின்றது. இப்ப நாங்க வீடு எடுத்துக்கொண்டா மனை இல்லம் என்று சொல்ற மாதிரியே இதுக்கு கால் என்றும் ஒரு சொல் இருக்கின்றது. இலகுவான தரவுகள் முயற்சி செய்து பாருங்க. காலண்டா பாதம் என்று வரும் கடைசியில. கற்றுக் கொடுக்கும் இடமா முதல் சொல்லிங்க. மன்னிப்போடு சத்தம் கேட்கவில்லை. குளத்துல முடியுமா? சத்தம் குளத்துல அதான் குளம் வேண்டா ஆரிய குளம் வேண்டா ஆசிரியருக்கா சொல்லுங்கள். மன்னிப்போடு சத்தம் சொல்றீங்களா? நீங்க ஆரிய குளம் வராது. இதுல பாதம் இல்ல காலண்ட இல்ல சொல்றேன். காலண்டும் வருகிறது. காவல் நாண்டும் அந்த கண்டுபிடிங்க. காவல் நாண்டும் சொல்லுவார்களாம் இந்த பின்பகுதி. அடி என்று வருமா? ஐயோ பாதம் காலுக்கு இதொரு நம்ம தெரியாத சொல். நிறைய சொற்களை நாங்க ஒன்றை கற்றுக்கொள்ளும் போது இதைத்தான் திரும்பி அன்னைன்னு சொன்னா அம்மா அதைத்தான் நாங்க கற்றுக்கொள்கின்றோம். சில பொருட்கள் எங்களுக்கு மறைபொருளாக இருக்கின்றது. இலைமறை காய்களாக. அப்ப நாங்க அதுகளையும் கற்றுக்கொள்வது ஒரு நிகழ்விட சிறப்பாக இருக்கிறது என்று ஊனாவில முடியுமா? ஊனாவில இல்ல. நம்மளுக்கு தெரிந்தது நிறைய. மற்ற சொன்னா நீங்க உடனே இப்ப நாம் வச்சிருக்கிற மற்ற எடுப்பீங்கன்னு சொன்னா உடனே நீங்க பதிலுக்கு வந்துடுவீங்க. இதையும் நாங்க கற்றுக்கொள்ள வேண்டும். காவல்னா என்றும் இதற்கு ஒரு பொருள் இருக்கிற. காவல்னால 2 இடத்துல வருமா? அது பின்னுக்கு வரும். நீங்க பின்னுக்கு நீங்க எடுத்து கொடுப்பவனா நீங்க கண்டுபிடித்து விட்டீர்கள். முன்னுக்கு ஆசிரியர் இது மற்ற என்ன சொன்னீங்க? கட்டிடமா எப்படி வரும்? 6 எழுத்துல எப்படி ஆசிரியர் வரும்? நீங்க முன்னுக்கு நீங்க முயற்சி செய்யுங்கள். ஒன்றை கற்றுக் கொடுப்பவர்களை இவ்வாறு அழைக்கின்றோம்.
எங்களோட தமிழ் பண்பாடுகளில் இதுவும் ஒரு முக்கியமாக நாங்க ஒருவருக்கு சொல்லும் போது இவங்களை மதிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கின்றோம். ஆசான் இடம் இருக்கு. மணலுக்கு கல்லு வரும் நினைக்கிறேன். இதுக்கு மேல நான் எப்படி உங்களுக்கு சொல்றது? ஒரு மண் வெளி வெளி என்றால் அடிக்கு வருமோ தெரியல. என்ன என்ன ஈஸ்வரன்? ஒரு மண் காடு. சிறப்பான வாழ்த்துக்கள். குரு மண் காடு. ஓ குருமன் ஒன்றை கற்றுக் கொடுப்பவர்களே ஆசிரியரை நம்ம குரு என்று சொல்லுவோம். குரு குருன்னு சொல்றது. ஆம். அடுத்தது கட்டிடங்களுக்கு பயன்படுத்தப்படுகிற மூலப்பொருட்கள் மண். காடு என்றால் கால் என்றும் சொல்லப்படுகிறது. எங்க இருக்குது இந்த இடம்? இடத்தை சொல்லக்கூடா நீங்க. சாரி நம்மள இலங்கைக்குள்ளதான் ஒரு மண்காடு. தரவன் நீங்க வடிவாக நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ஊரை நீங்க வடிவாக கண்டுபிடிக்கலாம். காவல் சொன்னா காடு, கால் சொன்னாலும் காடுதான். நம்ம இப்ப மனம் சொன்னா நீங்க பிடிச்சிருப்பீங்க. அதாலதான் அந்த 2 சொற்களையும் நான் தந்தேன். அடுத்தது 8 எழுத்துக்களை கொண்ட ஒரு ஊர் இது. இது ஒரு ஒரு சிறப்பு மிக இடமாக கருதப்படுகின்றது. சிவபெருமானுக்கும் இந்த ஊருக்கும் நெருங்கிய தொடர்பு ஒன்று இருப்பதாக நான் சொல்லிக் கொள்கின்றேன். எனக்கு அது கொஞ்சம் விளங்குற மாதிரி தான் இருக்கிறது. எனக்கு அது சரியான கருத்து விளங்கவில்லை அப்படி நான் நினைக்கிறேன். நம்ம 2 எழுத்துக்களையும் தருகின்றேன். 8 எழுத்துக்கள். நீங்க நிரப்ப வேண்டிய இடப்படி 6. சீனாவும் உம்மன்னாவும். சிவனொளி பாதம் எப்படி வரும்? 8 எழுத்துக்கள். 8 எழுத்துக்கள். நான் முதல் எழுத்து சீனா தந்திருக்கிறேன், கடைசி எழுத்து நான் தந்திருக்கிறேன். கடைசி எழுத்து என்ன? உம்மன்னா. எனக்கு அது கருத்து சரியாக எடுக்கிற கஷ்டமாக இருக்கிறது. கடைசி என்ன வேற கொடுத்தீங்க? உம்மன்னா. உண்மைனால நீங்க சொல்றீங்க. பாதம் பிள்ளையோ? சிதம்பரம். சிறப்பான வாழ்த்துக்கள். சிதம்பரம். சிதம்பர. இன்னொன்று கோயில இல்ல, இன்னொன்று என்ன கொஞ்சம் வரணும் வாங்க. இல்ல, சிதம்பரபுரம். 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 8 எழுத்து சொன்னேன். இடவழி நிரப்பதான் 6 எழுத்து. அடுத்தது 4 எழுத்துக்களை கொண்ட ஒரு ஊர் இது. இது நான் தந்த 3 ஊர்களும் வவுனியா மாவட்டத்தில் இருக்கின்ற ஊர்கள். விளக்கு வைக்கபுரம், சிதம்பரபுரம், குருமன்காடு, வவுனியாவில் இருக்கிற ஊர்கள் தான் இது. அடுத்தது இது 4 எழுத்துக்களை கொண்ட ஒரு தேயிலை பெருந்தோட்டங்கள் அதிகமாக அமைந்துள்ள இடம் என்று இது சொல்லப்படுகின்றதா? தேயிலை தோட்டங்கள் அதிகமாக அமைந்துள்ள இடம் என்று இந்த இடத்தை சொல்லப்படுகின்றதா? 4 எழுத்துக்கள் தான் இந்த ஊருக்கு இருக்கிறது. அப்ப நீங்க முயற்சி நுவரெலியாவுக்குள்ளதான் இந்த ஊர் இருக்குது. இதுக்குள்ள நான் தருகின்றேன் 3 தரவுகளை நான் தருகின்றேன். எங்கள் இதயம் அடிக்கின்ற ஒரு சத்தம் ஒன்று இதுக்கு சொல்லப்படுகிறது. முதல் தரவை கேளுங்க. இதயம் அடிக்கின்ற சத்தத்தை இப்படித்தான் சொல்வார்கள். சரியா? அடுத்தது இதுல ஒரு படமும் வந்திருக்கிறது. அவசர படம். அடுத்தது அரசனை இவ்வாறு நாங்கள் அழைப்போம் ஒத்த சொல் கொண்டு. அடுத்தது அங்கே முடிச்சாவே பாட்டுக்கலாம். இதே சொல்வார்கள். அரசனுக்கு கோ என்று சொல்லப்படுகிறது. யார் என்று சொல்வதற்கு நம்ம மொழியில் ஜெர்மன் மொழியில எல்லாம் ஆம் என்று சொல்வதற்கு யா என்று சொல்லப்படுகிறது. 3 இணைந்தால் அழகான ஊர் உண்டு. டிக்கோயா. நல்ல இடம், நடந்து போறதுக்கு நல்ல அழகான இடம்.
தேயிலை இலங்கையின் தேயிலை தோட்டங்கள் அதிகமாக அமைந்துள்ள இடமாக இது செலவாக்குள்ளே பார்க்கறதுக்குள்ள அடுத்தது இதுவும் 4 எழுத்துக்களை கொண்ட ஒரு ஊராக அமைகின்றது. இரத்தினக்கல் அகவுகளில் இதுவும் ஒரு இடமாக சொல்லப்படுகிறதா. இரத்தினக்கற்கள் அகவு செய்யப்படுகின்ற பல இடங்கள் இலங்கையில இருக்கிறது. அந்த இடத்துல இதுவும் சொல்லப்படுகிறது. இது 4வது இடத்தை பெற்றிருக்கின்றது. இரத்தினக்கல் அகவுல 4வது இடத்தை பெற்றிருக்கின்றது.